ஹாய் கைஸ், கிராட்டிடியூட் மார்னிங் டு ஆல். ஒரு சாதாரண நடிகராக வந்து இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்சி இன்றைக்கு பல லட்சம் மக்களை வந்து ஒரு பெரிய படையாக வந்து திரட்டி வச்சுருக்கிற ஆக்டர் விஜய் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களே அப்படின்னு ஒரு சொல்ல ஸ்டார்ட் பண்ணாலே அந்த அரங்கமே எதிர அளவுக்கு கிளாப்ஸ் அதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். உண்மையிலே வந்து அவர் தன்னுடைய ரசிகர்களை வந்து அவருடைய நெஞ்சில் தான் வச்சிட்ருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் உண்மையானவன் என்பதை வந்து நிரூபிக்கும் விதமாக தான் இன்று வந்து அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தணும்னு சொல்லிட்டு அரசியலில் வந்து இறங்கி இருக்கிறாரு. இவர் ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்து வந்து இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் அவருடைய முகத்தை பற்றியும் அவருடைய நடிப்பை பற்றியும் வந்து தவறாக பேசி அவரை வந்து அவாய்ட் பண்ணாங்க. அப்படி இருந்தும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய திறமையை வளர்த்துட்டு வந்தவர் தான் இந்த நடிகர் விஜய். தன்னுடைய ப்ளஸ் என்ன என்பதை வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி மக்கள் மனசில் வந்து இடம் பிடிக்க ஆரம்பித்தார். அவர் எப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை கையாண்டார் என்பதை வந்து பார்க்கலாமா? என்னது, இவரும் அந்த யூனிவர்ஸ்கிட்ட கேட்டிருப்பார், பாசிட்டிவ் வைப்ரேஷனை சென்ட் பண்ணியிருப்பார், சும்மா காதெல்லாம் விடாதீங்க அப்படின்ட்டு மட்டும் கேட்காதீங்க. இவர் மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி தான் சினிமாவில் பெரிய லெவலில் வந்து வராங்க, பெரிய ரசிகர் பட்டாளத்தையும் வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. சரி, நாம் விஜய்கிட்ட வரலாம் வாங்க. இந்த சீனில் இந்த படத்தை வந்து பாருங்கள். இது மாஸ்டர் படத்தில் வர ஒரு முக்கியமான போஸ்ட். இவரை சுற்றி நிறைய பொருட்கள், பல புக்ஸ் இருந்தாலும் இவர் தனக்குடைய தலைக்கு நேராக வந்து எந்த புக் வச்சுருக்காரு, தி சீக்ரெட். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படத்தில் இந்த சீனில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து குடி போதையில் வந்து நல்லா குடிச்சிட்டு வந்து மட்டையாகிருப்பார். ஸோ இந்த சீனில் அவர் தலைக்கு நேராக எப்படி வந்து இந்த சீக்ரெட் புக் வந்தது? சீக்ரெட் புக்கா அப்படின்னா என்னன்ட்டு ஒரு சிலருக்கு கேள்விகள் இருக்கும். சீக்ரெட் அப்படின்னா த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி முதல்ல வெளியாகி பல லட்சம் மக்களினுடைய நல்ல வரவேற்பை பெற்ற புக்கு தான் இந்த சீக்ரெட். இதில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் வந்து விலை மதிப்பே இல்லாதவை, ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே இது வந்து மோஸ்ட்லி இந்த புக்கை வந்து படிச்சிருப்பாங்க, இதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ விஜயும் இந்த புக்கை படிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டை முழுமையாக மாத்திர சக்தியாக நான் உங்களில் ஒருத்தனா வந்து அண்ணன் தம்பியாக இங்கே உழைக்க வந்திருக்கேன்ட்டு தமிழக வெற்றி கழக மாநாட்டில் வந்து அவர் பேசினார். ஸோ அவருடைய பேச்சிலேயே ஒரு பாசிட்டிவ் சக்தி வந்து ஒளிஞ்சிருக்கு. இவருடைய ஆரம்ப காலகட்ட பேச்சுகளில் கூட ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து தெரியும். ஒரு மன்னர் கரெக்டாக இருந்தால், ஒரு தலைவர் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி நல்ல கட்சியாக இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க. தென் சர்க்கார் படத்தில் கூட ஒரு சில டைலாக்ஸ் வந்து பேசியிருப்பாங்க. எதிர்க்க ஆளே இல்லைன்ற எண்ணம் தான் வந்து ஜனநாயகத்தோட முதல் ஆபத்து. காந்தியை ட்ரெயினில் இருந்து தூக்கி எறியும் போது காந்தி கூட ஒரு தனி ஆள் தான். ஒரு ஆள் வந்து கூட்டமாக மாறுவதும் ஒரு கூட்டம் ஒத்த ஆளாக மாறதும் இப்போ ஒரே நாளில் தான் வந்து மாறும். இப்படி பல டைலாக்ஸ் வந்து ஒரு சினிமா ஃபிலிம்ஸில் வந்து பேசு. மாஸ்டர் படத்தில் கூட பாலிடிக்ஸ் தான் முதல் சர்வீஸ்னு மாணவர்களுக்கு வந்து தெரியணும். காலேஜ் படிக்கும் மாணவரை தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஸோ ஆனால் சரியாக சிந்திக்க விட்டால் தான் நாட்டுக்கு நல்ல தலைவர் வந்து கிடைப்பாங்க. ஸோ இப்படி மாஸ்டர் பட ஃபில்ம்லேயே அவர் வந்து எலெக்ஷன் பற்றி பேசியிருப்பார். ஸோ இதுலேயே வந்து அவருக்கு யூனிவர்ஸ் என்னவோ சொல்ல வருதுன்ட்டு தெரியலையா. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக அவர் வந்து யூனிவர்ஸ் மூலமாக வந்து இதை வந்து கவர்ந்து இழுத்திருக்கார். லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன, அந்த வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியால் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க, நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேறு வழியே இல்லை, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாக. ஸோ இதுலேயே தெரியலையா அவர் எவ்வளோ ஹை லெவல் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்காருன்ட்டு. ஒரு முறை வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து இளைய தளபதின்ற பட்டத்தை வந்து ரசிகர்கள் கொடுத்து
உட்கார வச்சுருக்காங்க. அடுத்து இளைய தளபதி டு தலைவர் எப்போதும் கேட்டபோது அதெல்லாம் எதுவும் டிசைட் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்தந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் வந்து மாறும் அப்படின்ற ரசிகர்கள் ஆசைப்பட்டாங்க. இன்றைக்கி இளைய தளபதி ஆகிட்டேன். அடுத்து ரசிகர்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதை இன்றைக்கி வந்து செய்துட்டார். எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர்கிட்ட இருக்க அந்த பாசிட்டிவிட்டி, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் தாட். ஸோ எல்லாமே சேர்ந்து தான் அவர் வந்து இந்த நிலைமைக்கு வந்து உயர்த்தி இருக்குதுன்றது தான் 100% உண்மை. ஓகேங்களா? ஸோ வந்து இதை வந்து ஒருத்தரும் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ.